வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். தீபநெகும அபிவிருத்தி திணைக்களத்தை சட்டப்பூர்வமாக்கும் வர்த்தமானி அறிவித்தலில் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் கைச்சாத்து. மன்னார் கடற்பரப்பில் இந்திய மீனவர்கள் 25 பேர் கைது. அண்டார்டிகா கடற்பகுதியில் பனிக்கட்டிகளுக்கு இடையில் சிக்கியிருந்த கப்பலிலிருந்து 52 பயணிகள் மீட்பு. விரிவான செய்திகள். தீபநெகும அபிவிருத்தி திணைக்களத்தை சட்டப்பூர்வமாக்கும் வர்த்தமானி அறிவித்தலில் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசில் ராஜபக்ச இன்று கைச்சாத்திட்டுள்ளார். இதன் பிரகாரம் தீபநெகும அபிவிருத்தி திணைக்களம் இன்று முதல் செயற்பட ஆரம்பித்துள்ளது. இதன் மூலம் சுமார் 18 லட்சம் குடும்பங்களுக்கு நன்மை கிட்டும் என பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. தீபநெகும சட்டம் உயர்நீதிமன்றத்தின் பொருட்கோடலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்ததுடன் பின்னர் பாராளுமன்றத்தில் 117 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. இதன் கீழ் சமுர்த்தி அதிகார சபையின் 24,082 ஊழியர்கள் உட்பட 5 நிறுவனங்களைச் சேர்ந்த சுமார் 26,000 ஊழியர்கள் ஓய்வூதியம் மற்றும் அரச ஊழியர்களுக்கான சகல சலுகைகளுடனும் தீபநெகும அபிவிருத்தி திணைக்களத்துக்குள் உள்வாங்கப்படுகின்றனர். 25 மாவட்ட கிளை அலுவலகங்களுடன் தீபநெகும அபிவிருத்தி திணைக்களம் பணிப்பாளர் நாயகம் ஒருவரின் கண்காணிப்பில் செயற்பட உள்ளது. இதுவரை காலமும் சமுர்த்தி கொடுப்பனவு பெற்று வந்த பயனாளிகள் மட்டுமன்றி தேசிய உற்பத்திக்காக பங்களிப்பு வழங்கும் எந்த ஒரு தீபநெகும பயனாளியும் இந்த திட்டத்துக்குள் இணைந்து கொள்ள முடியும் என்பது தீபநெகும அபிவிருத்தி திணைக்களத்தின் விசேடாம்சமாகும். சமுர்த்தி ஆணையாளர் நாயகம் திணைக்களம், மலேக கிராமிய மறுசீரமைப்பு திணைக்களம், இலங்கை சமுர்த்தி அதிகார சபை, தெற்கு அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் இலங்கை மலைநாட்டு அபிவிருத்தி அதிகார சபை போன்ற யாப்பு ரீதியிலான கட்டமைப்புகளின் ஒன்றிணைவுடன் தீபநெகும அபிவிருத்தி திணைக்களம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. மன்னார் கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த குற்றச்சாட்டின் பேரில் இந்திய மீனவர்கள் 25 பேர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த மீனவர்கள் நேற்று மாலை கைது செய்யப்பட்டிருப்பதுடன் அவர்களின் 5 படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கடற்படையின் ஊடக பேச்சாளர் கமாண்டர் கோசல வர்ணகுல சூரிய தெரிவித்தார். கைதான இந்திய மீனவர்களில் 10 பேர் 2 படகுகளில் மன்னாருக்கு அழைத்து வரப்பட்டு கடற்றொழில் பரிசோதகரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக கடற்படையின் ஊடக பேச்சாளர் கூறினார். ஏனைய 15 இந்திய மீனவர்களையும் எஞ்சிய 3 படகுகள் மூலம் கட்பெட்டி பகுதிக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கமாண்டர் கோசல வர்ணகுல சூரிய மேலும் குறிப்பிட்டார். இந்திய இலங்கை மீனவர்களின் மீன்பிடி உரிமைகள் தொடர்பான பிரச்சினைகளை தீர்த்துக் கொள்ள வேண்டும் என மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. எதிர்வரும் 20ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ள இந்திய இலங்கை மீனவ பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பின் போது கடற்பரப்பில் மீன்பிடி உரிமைகள் தொடர்பில் ஏற்பட்டுள்ள சர்ச்சைகளுக்கு உரிய தீர்வு காணப்பட வேண்டும் என இந்திய மத்திய அரசாங்கம் நேற்று வலியுறுத்தியதாக இந்திய பிடிஐ செய்தி சேவை குறிப்பிடுகின்றது. இருதரப்பிலும் நல்லெண்ணம் மற்றும் விட்டுக் கொடுப்பு இருக்குமாயின் இந்த பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வினை பெற்றுக் கொள்ள முடியும் என இந்திய மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் சுட்டிக்காட்டியுள்ளார். மீனவர் பிரச்சினை விவகாரத்தில் தமிழக அரசு சிறிதளவேனும் ஒத்துழைப்பு வழங்குவதில்லை எனவும் பேச்சுவார்த்தைக்கான திகதியை நிர்ணயிப்பதில் அசமந்த போக்கினை கடைபிடிப்பதாகவும் ப. சிதம்பரம் தமிழக அரசை விமர்சித்துள்ளார். இந்த பிரச்சனைகளை தீர்க்கும் வழிமுறைகள் குறித்து மீனவ சங்கங்கள் சந்தித்து பணியாற்ற வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை அனைத்து இந்திய மீனவர்களும் இலங்கை கடற்படையினரால் தடுத்து வைக்கப்படுவதாகவும் விடுதலை செய்யப்படுவதில்லை எனவும் தவறான கருத்துக்கள் நிலவுவதாக ப. சிதம்பரம் சுட்டிக்காட்டியுள்ளார். தரவுகளின் பிரகாரம் இலங்கை கடற்படையினரால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நூற்றுக்கணக்கான இந்திய மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவிலும் இலங்கை மீனவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதை மத்திய நிதியமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய இலங்கை மீனவர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைக்கான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்திக் கொடுப்பதற்கு மத்திய அரசாங்கத்துக்கு உதவி புரிவதாக பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு அனுப்பிய கடிதத்தில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராம் கடந்த வாரம் சுட்டிக்காட்டியிருந்தார். கடல் எல்லையை மீறிய குற்றச்சாட்டில் இந்திய மீனவர்கள் அடிக்கடி கைது செய்யப்படுகின்றமை மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையிலான உறவிலும் 2 நாடுகளுக்கு இடையிலான உறவிலும் விரிசலை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. கிண்ணியா வலய கல்வி அலுவலகத்திற்கு உட்பட்ட பெண்கள் பாடசாலை ஒன்றின் மாணவிகள் இன்று காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 2ஆம் தவணைக்கான கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு 2வது நாளான இன்று தமது பாடசாலை அதிபருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவியர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக தெரியவந்துள்ளது.
இது தொடர்பாக கிடைத்த தகவலின் பிரகாரம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற பாடசாலைக்கு விரைந்த கிண்ணியா போலீசார் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் கிண்ணியா வலய கல்வி பணிப்பாளரை தொடர்பு கொண்டு கேட்டபோது பாடசாலையில் இடம்பெற்றுள்ள ஆர்ப்பாட்டம் தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளதாக கூறினார். குறிப்பிட்ட பெண்கள் பாடசாலைக்கு கல்வி சேவையில் 2ஆம் தரத்தைச் சேர்ந்த தகுதி வாய்ந்த ஒருவரே புதிய அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்று அவர் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் பாடசாலை அதிபர்கள் நியமனம் மற்றும் இடமாற்றங்கள் தொடர்பில் தீர்மானங்களை எடுப்பதற்குரிய அதிகாரம் தனக்கு இல்லை என்பதுடன் கிழக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளருக்கு இந்த விடயம் குறித்து தொலைபேசி மூலம் அறிவித்துள்ளதாகவும் கிண்ணியா வலய கல்வி பணிப்பாளர் மேலும் தெரிவித்தார். வெண்ணப்புவ கொஸ்பத்தை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளில் துப்பாக்கிகள் மற்றும் அதற்கு பயன்படுத்தப்படும் ரவைகளுடன் பெண் ஒருவர் சந்தேகத்தின் பேரில் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். கொசத்த போலீசார் நேற்று பிற்பகல் 5 மணிக்கு ஆரம்பித்த சுற்றிவளைப்பு இன்று காலை வரை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது கொஸ்வத்த கந்தேவத்த பகுதியில் அமைந்துள்ள வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ரைபிள் ரக துப்பாக்கி மற்றும் ஒரு தொகை தோட்டாக்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட பெண்ணின் கணவர் இத்தாலியில் உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த பெண்ணின் கணவர் இத்தாலியில் இருந்து துப்பாக்கிகளை இலங்கைக்கு கொண்டு வந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது சுமார் 15 கிலோகிராம் கோடா கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மொரட்டுவை ராவத்தாவத்த பகுதியில் கூரான ஆயுதங்களால் குத்தி ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் 6 பேரும் முச்சக்கர வண்டியில் வருகை தந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்கள் முச்சக்கர வண்டியை விட்டு தப்பி சென்றுள்ளனர். 2 குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலே இந்த கொலைக்கு காரணம் என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தில் மேலும் 2 காயங்களுக்கு உள்ளாகி இருப்பதாக போலீசார் குறிப்பிட்டனர். உத்தேச இலத்திரனியல் தேசிய அடையாள அட்டைகளுக்கான தரவுகளை திரட்டுவதற்கு அதற்கான தரவு களஞ்சியத்தை உருவாக்குவதற்கும் தேவையான நடவடிக்கைகளை பிப்ரவரி மாத இறுதிக்குள் ஆரம்பிக்க உள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் பூர்வாங்க நடவடிக்கைகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு ஆணையாளர் நாயகம் RMS சரத்குமார் குறிப்பிடுகின்றார். இலத்திரனியல் அடையாள அட்டைக்கான தரவுகளை திரட்டுவதற்காக கிராம உத்தியோகஸ்தர் மட்டத்தில் விண்ணப்ப படிவங்கள் விண்ணப்பிக்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். தென் சூடானில் மோதல்களில் சிக்கியுள்ள இளைஞர்களை மீள நாட்டிற்கு அழைத்து வர தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் குறிப்பிடுகின்றது. அந்த நாட்டில் மோதல்களில் சிக்கியுள்ள 12 இளைஞர்கள் நாட்டிற்கு அழைத்து வரப்பட உள்ளதாக பணியகத்தின் ஊடக பேச்சாளரும் பிரதி பொது முகாமையாளருமான மங்கள ரத்தேனியா கூறினார். இந்த இளைஞர்கள் நாடு திரும்புவதற்காக அவர்களுக்குரிய விமான சீட்டுகளை அனுப்பி வைத்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் பரிச்சாத்த முறையில் மேற்கொள்ளப்பட்ட ரம்புட்டான் செய்கை வெற்றி அளித்துள்ளது. இதனால் அங்குள்ள விவசாயிகள் ரம்புட்டான் செய்கை மீது கூடிய ஆர்வம் காட்டுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு படுவான்கரை பிரதேசத்தின் போரத்தீவு பற்று பிரதேச செயலக பிரிவின் திக்கோடி கிராமத்திலேயே இவ்வாறு பரிச்சாத்த முறையில் ரம்புட்டான் செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. திக்கோடி கிராமத்தில் விவசாயி ஒருவரினால் மேற்கொள்ளப்பட்ட ரம்புட்டான் செய்கை வெற்றியளித்துள்ளதால் அந்த பிரதேசத்தில் உள்ள ஏனைய விவசாயிகளும் ரம்புட்டான் செய்கை மீது ஆர்வம் காட்டி வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத கனிய வள அகழ்வுகள் அவற்றை ஏற்று செல்ல தொடர்பில் பொதுமக்கள் முறைப்பாடுகளை தெரிவிப்பதற்கான விசேட விசாரணை பிரிவொன்றை நிறுவியுள்ளதாக புவி சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகம் குறிப்பிடுகின்றது. இந்த மாதத்திலிருந்து இயங்கும் வகையில் விசேட விசாரணை பிரிவு நிறுவப்பட்டுள்ளதாக பணியகத்தின் தலைவர் செனரத் ஜெயசுந்தர் தெரிவிக்கின்றார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கனிய வளங்கள் அகழ்ந்தெடுக்கப்படுவது தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைத்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். முறைப்பாடுகளை பதிவு செய்து தனித்தனியே விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அதனை தவிர மணல் அகழ்விற்கான அனுமதி பத்திரம் பெற்றவர்கள் இத்தகைய சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுவார்களாயின் அவர்களின் அனுமதி பத்திரத்தை ரத்து செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் புவி சரதவியல் மற்றும் சுரங்க பணியக தலைவர் கூறுகின்றார். அது மட்டுமின்றி அத்தகையவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கையை முன்னெடுப்பதற்கும் தீர்மானித்திருப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
சுமார் 25 லட்சம் ரூபாய் பெறுமதியான யூரோ நாணயங்களை நாட்டிற்குள் கடத்தி வருவதற்கு உட்பட்ட ஒருவருக்கு சுங்க பிரிவினரால் 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தின் போதைப்பொருள் ஒழிப்பு பணியக உத்தியோகத்தர்களால் இந்த நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். கல்முனை பகுதியைச் சேர்ந்த 32 வயதான இளைஞர் ஒருவரே வெளிநாட்டு நாணயம் கடத்தல் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் மும்பையிலிருந்து நாட்டிற்கு வருகை தந்துள்ளார். தனது உடலின் மறைவான பகுதிகளில் இந்த யூரோ நாணயங்களை மறைத்து வைத்திருந்ததாகவும் சுங்க ஊடக பேச்சாளர் லெஸ்லி காமனி தெரிவித்தார். கைப்பற்றப்பட்ட யூரோ நாணயங்கள் அரச உடைமையாக்கப்பட்ட பின்னர் இந்த நபர் விடுவிக்கப்பட்டுள்ளார். இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டியின் 4வது நாள் ஆட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தனது 2வது இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிக் கொண்டிருக்கும் இலங்கை அணி சற்று முன்னர் வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 258 ஓட்டங்களை பெற்றுள்ளது. ஷேக் சயீத் மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 383 ஓட்டங்களை பெற்றது. துடுப்பாட்டத்தில் மேத்யூஸ் 91 ஓட்டங்களை பெற்றார். பந்துவீச்சில் ஜுனைத் கான் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பதிலுக்கு தனது முதல் இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி சார்பில் யூனிஸ் கான் 136 ஓட்டங்களை பெற்றார். பந்துவீச்சில் எரங்க மற்றும் ஹேரத் ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். நேற்றைய நாள் ஆட்ட நேர முடிவில் இலங்கை அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 184 ஓட்டங்களை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதுவரை நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.